Hello friends, welcome back to 100 Marks channel. இது ஹடூப்போட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல நம்ம ஹடூப் 1.x பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஹடூப் வெர்ஷன் 2.x பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹடூப் 2.x அப்படின்றது 1.xோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஸோ இதில் ஹடூப் 1.xல இருந்த சில லிமிட்டேஷன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே இதில் ஓவர் கம் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த ஹடூப் 2.xல ஒரு புது காம்பனன்ட் பேர் yet another resource negotiator யான் அப்படின்ற ஒரு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் காம்பனண்ட்டை புதுசாக சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்சரில் மெயினாக 2 பெரிய புது ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒன்று HDFS ஹை அவைலபிலிட்டி, இன்னொன்று HDFS ஃபெடரேஷன். ஸோ HDFS ஹை அவைலபிலிட்டி அப்படின்னா நம்ம ஹடூப் 1.xல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நேம் நோட் ஒன்று தான் இருக்கும். ஸோ அது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ அந்த நேம் நோட் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியாது, டேட்டா லாஸ் வந்துடும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இங்கே அதனால் அதை ஓவர் கம் பண்ணி HDFS ஹை அவைலபிலிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா 2 நேம் நோடு வச்சுருக்காங்க. 2 நேம் நோடில் ஒரு நேம் நோட் வந்து ஆக்டிவாக இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்டாண்ட் பையாக இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவ் நேம் நோட் வந்து கிளைண்ட்டோட எல்லா ஆப்ரேஷன் என்ன பண்ணுறாங்க அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணிக்கும். உங்களோட ஸ்டாண்ட் பை நோட் வந்து மெட்டா டேட்டா ஆஃப் த நேம் நோடை வச்சுருக்கோம். ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு 1.xல வந்து செகண்டரி நேம் நோட் வந்து ஒரு மெட்டா டேட்டாவை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த ஆக்டிவ் நோட் பண்ணுற எல்லா வேலையோட மெட்டா டேட்டா, அது எந்த நோடு, எத்தனை டேட்டா இருக்குது, எங்கே இருக்குது, எந்த ரேக்கில் இருக்குதுன்னு இந்த ஆக்டிவ் நோடில் இருக்கிற டேட்டாவோட மெட்டா டேட்டாவை இந்த ஸ்டாண்ட் பை நோட் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்மளுக்கு 2 நேம் நோடு இருக்கிறதுனால ஆக்டிவ் நோட் டவுன் ஆகும்போது என்னோடய ஸ்டாண்ட் பை நோட் வந்து அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்மளோட டேட்டா லாஸ் இங்கே அவாய்ட் ஆகுது. 2வது ஃபீச்சர் என்ன அப்படின்னா HDFS ஃபெடரேஷன். HDFS ஃபெடரேஷன் அப்படின்றது என்னென்னா, நம்மளுக்கு அங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு நேம் நோடு இருந்தனால டிஃப்ரெண்ட் டிரெக்ட்ரிஸோ இல்லை டிஃப்ரெண்ட் நேம் ஸ்பேஸோ நம்மளால் யூஸ் பண்ண முடியல. பட் இங்கே நம்மளுக்கு வந்து மல்டிபிள் நேம் நோடு வரும்போது நம்மளால் வந்து மல்டிபிள் நேம் ஸ்பேஸஸ் யூஸ் பண்ண முடியுது. அதாவது உங்களோட டேட்டா காப்பீஸ் மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் வச்சு அந்த மல்டிபிள் டைரக்டரிஸை நீங்கள் வந்து உங்களோட ஆக்டிவ் அண்ட் ஸ்டாண்ட் பை நோட்ஸ் மூலயமா அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுதான் HDFS ஃபெடரேஷன். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்மளோட ஹடூப் 1.x ஆர்கிடெக்சரில் இருந்த டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணுறதுக்காகவே ஹடூப் 2.xல கொண்டு வரப்பட்ட ஃபீச்சர்ஸ். இது வந்து உங்கள் ஹடூப் 2.xோட ஆர்கிடெக்சர். இதில் பார்த்தீங்கன்னா 1.x மாதிரியே உங்களுக்கு ஹடூப் இருக்குது, HDFS இருக்குது, மேப் ரெடியூஸ் இருக்குது, கூட யான் அப்படின்னு ஒரு புதுசாக ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அகெயின் ஒரு கம்பேரிசன், உங்களோட ஹடூப் 1.xல HDFSஸும் மேப் ரெடியூஸும் இருந்துச்சு, இங்கே யான் புதுசாக வந்திருக்கு. அங்கே ஜாப் ட்ராக்கர், டாஸ்க் ட்ராக்கர் இருந்துச்சு, இங்கே ரிசோர்ஸ் மேனேஜரும் நோட் மேனேஜரும் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் யார் ஹடூப் 2.xோட காம்பனன்ட்ஸ். ஸோ உங்களோட நம்ம ஹடூப் 1.xல பார்த்த அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ ஸ்டோரேஜை வந்து HDFS பார்த்துக்குது, ப்ராசஸிங்கை வந்து மேப் ரெடியூஸ் அண்ட் யான் வந்து பார்த்துக்குது. ஸோ HDFSல வந்து நேம் நோட், டேட்டா நோட் இருக்குது, யானில் வந்து ரிசோர்ஸ் மேனேஜர், நோட் மேனேஜர் இருக்குது. இங்கேயும் மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர். ஸோ உங்களோட நேம் நோடும் உங்களோட ரிசோர்ஸ் மேனேஜரும் உங்களோட மாஸ்டர் நோடாக இருக்குது, உங்கள் டேட்டா நோடும் நோட் மேனேஜரும் இதில் ஸ்லேவ் நோடாக இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு நோடை பார்ப்போம். HDFS டெமோன்ஸ், அதாவது இது 2 பார்த்தீங்கன்னா அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று நேம் நோட், இன்னொன்று டேட்டா நோட். ஸோ இந்த நேம் நோடும் டேட்டா நோடும் வந்து நம்ம 1.xல இருக்கிற மாதிரியே தான் ஒர்க் பண்ண போகுது. அதில் இருக்க 2 டிஃப்ரென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபீச்சர்ஸ் மாதிரி மல்டிபிள் நேம் நோட்ஸ் இருக்க போகுது அண்ட் ஹை அவைலபிலிட்டினால ஸ்டாண்ட் பை நேம் நோட் ஒன்றும் இருக்க போகுது. ஸோ இது மட்டும்தான் வந்து HDFSல இருக்க 1.xக்கும் 2.xக்குமான டிஃப்ரென்ஸ். அடுத்தது நம்மளோட மேப் ரெடியூஸ். ஸோ மேப் ரெடியூஸில் அங்கே நம்மளுக்கு ஜாப் ட்ராக்கர், டாஸ்க் ட்ராக்கர் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. பட் இங்கே யான் அப்படின்னு ஒன்று தான் இருக்குது. ஸோ யான் அப்படின்றது ரிசோர்ஸ் மேனேஜர், நோட் மேனேஜர் டுகெதர் சேர்ந்து தான் நம்ம வந்து யான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த யான் அப்படின்றது yet another resource negotiator. இது கம்ப்ளீட்டாகவே ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்க போகுது. ஸோ இந்த ரிசோர்ஸ் மேனேஜர், நோட் மேனேஜர் அப்படின்னு இந்த மேப் ரெடியூஸில் 2 பேர் இருக்காங்கல்ல. ஸோ அந்த ரிசோர்ஸ் மேனேஜரோட வேலை ஃபுல்லாகவே
ஜாப்ஸை ஷெட்யூல் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது, அந்த ஜாபுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணி அதை மேனேஜ் பண்ண வேண்டியது, அதோட ஸ்லேவ் நோடை வந்து ட்ராக் பண்ணி அதை ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டியது. இந்த ரிசோர்ஸ் மேனேஜருக்குள்ள அப்ளிகேஷன் மேனேஜர், ஷெட்யூலர் அப்படின்னு வேற இன்னும் 2 பேர் இருக்காங்க. அடுத்தது உங்களோட நோட் மேனேஜர். ஸோ நோட் மேனேஜர் அப்படின்றது ஸ்லேவ் நோட். இவங்க தான் அந்த ஆக்சுவல் ப்ராசஸிங் பார்க்குறாங்க. இவங்க ரிசோர்ஸ் மேனேஜர் அலோகேட் பண்ண டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இவங்க அப்பப்போ வந்து அவங்களோட ரிசோர்ஸ் மேனேஜருக்கு அவங்களோட ஹார்ட் பீட் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க கொடுக்குற ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் ரிப்போர்ட்டையும் வந்து ரிசோர்ஸ் மேனேஜருக்கு கொடுக்கணும். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து MapReduce பார்ட் ஆஃப் 2.0. ஸோ உங்களோட ஓவரால் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் கிளைண்ட் வந்து உங்களோட மாஸ்டர் நோட் HDFS மாஸ்டருக்கு தான் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தோம். ஸோ நம்ம அங்கே பார்த்த மாதிரி இது 2மே மாஸ்டர் நோட், இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்லேவ் நோட். இங்கே மாஸ்டர் நோட்டில் உங்களோட நேம் நோட் இருக்குது, இங்கே வந்துட்டு மாஸ்டர் நோட்டில் வந்து யான் இருக்குது. ஸோ இந்த மாஸ்டர் நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நேம் நோட் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் நேம் நோட், இன்னொன்று ஸ்டாண்ட் பை நேம் நோட். யானில் வந்து ரிசோர்ஸ் மேனேஜர் இருக்குது, அந்த ரிசோர்ஸ் மேனேஜர் கூட அப்ளிகேஷன் மேனேஜரும் ஷெட்யூலரும் இருக்குது. உங்களோட ஸ்லேவ் நோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நோட் மேனேஜரும் டேட்டா நோடும் இருக்குது. ஸோ நேம் நோட், டேட்டா நோட், ரிசோர்ஸ் மேனேஜர், நோட் மேனேஜர். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ இந்த டேட்டா நோட்டில் ஆக்சுவல் டேட்டா இருக்குது, நம்ம 1.xல பார்த்த மாதிரியே. உங்கள் நோட் மேனேஜரில் அடிஷ்னலாக என்னென்னா உங்களுக்கு ஹை அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கனால இங்கே அந்த டேட்டாஸை உங்களோட பிளாக்ஸ் வந்து கண்டெய்னர்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அந்த கண்டெய்னர்ஸ் அப்படின்றது ஒரு காம்பனன்ட் டு பெர்ஃபார்ம் த டாஸ்க். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போது நம்மளுக்கு அப்ளிகேஷன் மாஸ்டராக மாறி அந்த வேலையை பார்க்கும். இந்த HDFSோட ரொம்ப டீட்டெயில்டான ஒர்க்கிங்கை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் HDFSை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ Hadoop 2.0 பொறுத்த வரைக்கும் 2 நேம் நோடு இருக்க போது, ஒரு ரிசோர்ஸ் மேனேஜர் இருக்க போது, மற்றபடி உங்களோட மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர் ஆஸ் யூஷுவல் உங்களோட 1.x மாதிரி தான் இந்த ஒர்க் நடக்க போகுது. ஸோ 1.xக்கும் 2.xக்கும் உள்ள அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை கம்பேர் பண்ணும்போது, ஃபெட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 1.0ல ஒரே ஒரு நேம் நோடும் ஒரே ஒரு நேம் ஸ்பேஸும் தான் இருந்தது. பட் உங்களோட 2.0ல மல்டிபிள் நேம் ஸ்பேஸும் மல்டிபிள் நேம் நோட்ஸும் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடிஞ்சுது. ஹை அவைலபிலிட்டி அப்படின்ற கான்செப்டே 1.0 நம்மளுக்கு இல்லை. பட் இங்கே வந்துட்டு 2.0ல ஹை அவைலபிலிட்டி இருக்குது. உங்கள் ப்ராப்பர்ட்டி யான் அப்படின்ற பொறுத்த வரைக்கும், அதாவது ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறது இல்லை அந்த ப்ராசஸிங் கண்ட்ரோலோட கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் Hadoop 1.0ல ஜாப் ட்ராக்கர், டாஸ்க் ட்ராக்கர் மட்டும்தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் Hadoop 2.0ல ரிசோர்ஸ் மேனேஜர் தனியாக, நோட் மேனேஜர், ஆப் மேனேஜர், ஷெட்யூலர் இவங்க எல்லாருமே அந்த டாஸ்க்கை வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் உங்களோட மொத்தமான Hadoop. ஸோ Hadoop பார்ட் 1 வீடியோவில் 1.xோட ஆர்கிடெக்சர் பார்த்தோம். இது வந்து Hadoop 2.0வோட ஆர்கிடெக்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மொத்த Hadoopோட ஆர்கிடெக்சர், அதோட கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த Hadoop, இதோட MapReduce எல்லாம் டீட்டெயில்டாக ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.